ஹாய்! கூலி படத்தோட சிறுகதை மற்றும் விமர்சனம் பார்க்கலாம். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ரிவ்யூவர் கிடையாது. நான் பண்ண போற ரிவ்யூ அந்த படத்த பத்தின என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் மட்டும் தான். அதனால இதுவே ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆகாது. முதல்ல கதைய பார்ப்போம். கூலியா இருக்கிற ரஜினியும் சத்யராஜும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால சத்யராஜ் தன்னோட சிஸ்டர ரஜினிக்கு மரி பண்ணி வைக்கிறாரு. ரஜினி கூட இருந்தவங்க, அவங்க வேலை செய்த ஹார்பர் மூலமா எந்த ஒரு பிழையும் செய்யாம ஒரு ட்ரக்ஸ் வழக்குல சிக்கிக்கிறாங்க. இந்த கூலிங்க 400 பேர்ல 100 பேர் பழி ஏத்துக்கிட்டா, மீதி எல்லாரையும் விடுவிக்கிறதா அவங்க பாஸ் சொல்றாரு. அந்த 100 பேரையும் கூட வேற நாட்டுக்கு நாடு கடத்துறதா மட்டும் சொல்றாங்க. இதனால அவங்க குரூப்ல சிங்கிளா இருக்கிற 100 பேர அதுக்காக செலக்ட் பண்றாங்க. இந்த நேரத்துல தன்னோட வந்தவங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தால ரஜினியும் அவங்களோட போறாரு. இதனால சத்யராஜ் இனி தங்கள பார்க்கவே வரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் வைக்கிறாரு. ஆனாலுமே ரஜினி தன்னை நம்பி வந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்களோடயே சேர்ந்து போறாரு. அவங்க தான் முக்கியம்னு. ஆனா, அந்த பாஸ் என்ன செய்றாருன்னா, ரஜினியையும் அவங்களோட குழுவையும் சேர்த்து மொத்தமா கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க. இவங்களும் எதிர்த்து போராடுறாங்க. என்னதான் முயற்சி பண்ணாலும் நிறைய கூலிங்க இதில இறக்க வேண்டியதா போகுது. ஆனாலுமே ரஜினி தன்னோட சேர்ந்து ஒரு 19 பேர காப்பாத்தி, அந்த தங்களோட பாஸையும் கொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்ட 2 சின்ன பசங்க நோட் பண்றாங்க. ஒருத்தன் கொல்லப்பட்டவனோட மகன், அதாவது நாகார்ஜுனா. இன்னொருத்தன் அமீர் கான். நாகார்ஜுனாவுக்கு ரஜினி மேல வெறுப்பு. அமீர் கானுக்கு ரஜினிய தன்னோட ரைட் ஹேண்ட் மாரி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனா, இந்த கேப்ல ரஜினி தலைமறைவாயிறாரு. இப்போ 30 வருஷம் கழிச்சு, கரண்ட் டைம்ல ரஜினி தன்னோட தப்பி வந்த கூலிகளோட சேர்ந்து ஒரு மென்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ சத்யராஜ் சாகுறதும், அது இயல்பான மரணம் இல்ல அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிய வருது. அத்தோட அவர் ரஜினியோட மகளையும் தன்ன மகள் மாரியே வளர்த்துக்கிட்டு வரார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ சத்யராஜ கொன்னது யாரு? ஏன் கொன்னாங்க அப்படின்னு தேடி, அவனோட பாஸு, அந்த பாஸோட பாஸ் அப்படிங்கிற எல்லாரையுமே பழி வாங்குறது தான் கதையின் மீதியாகுது. அதோட போனஸா தன்னோட மகளையும் கண்டுபிடிக்கிறாரு. இப்போ சுருக்கமான ஒரு விமர்சனம் பார்க்கலாம். ட்ரெய்லர் வந்தப்போ அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நான் என்னென்னமோ நினச்சு போனேன் படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனா படம் அவ்வளவா ஓஹோன்னு அப்படின்ற அளவுக்கு இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் படத்துல மியூசிக்கையும் சில சீன்ஸ்களையும் மாத்தணும். சில சீன்கள எடுத்துறணும். சில சீன்கள சேர்க்கணும். படம் பார்க்கும்போதே அப்படித்தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு தொடர்ந்து. எல்லாரும் சொல்ற மாரி லாஜிக் கோட்டைகள் நிறைய இருந்தது உண்மதான். சாதாரணமா படங்கள்லயே அப்படிதான் இருக்கும். ஆனா இப்போ எல்லாரும் அத கவனிக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு இஷ்யூ ஆயிருச்சு. ஆனாலுமே இதெல்லாம் முன்னுக்கே கேள்விப்படாம இருந்திருந்தா, படத்துல முழுக்க வர சத்தத்துல என்ன மாதிரி ஆட்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். படம் பார்க்கும்போது அந்த ட்ரெயின் சீன் லாஜிக் மட்டும் தெரிஞ்சது. மிச்சத்த கவனிக்கவே இல்ல. ஸோ அந்த சத்தத்த மட்டும் கொஞ்சமாவது குறைச்சிருந்தா படம் இன்னும் சிறப்பா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது தவிர நிறைய சீன்ஸ் ரொம்ப வேகமா போய்க்கிட்டு இருந்துச்சு. என்ன நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே படமே முடிஞ்சு போச்சு. ஆனா, என்ன குறை எது சொன்னாலும், எதுவா இருந்தாலும் 2 மணி நேரம் 50 நிமிஷ படம் ஜஸ்ட் லைக் தட் அப்படி முடிஞ்சிருச்சு. அதிசயம் தான். ஸோ அப்படி நேரம் போனதே தெரியாத மாரி படத்த கொண்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஷோஸ் பார்க்குற மாரி மாறி மாறி சீன்ஸ் போய்க்கிட்டு இருந்தாலும், பரவாயில்ல மாரி தான் இருந்துச்சு. இந்த சீனே ஸ்க்ரீனே நிரப்புற அளவுக்கு ஆட்கள வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட படத்த எடுக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயமா தோணுச்சு. அதுக்கே தனியா பாராட்டணும். 74 வயசுல ரஜினி இந்த அளவுக்கு டான்ஸ் பண்றதும், ஃபைட் பண்றதும், அத நம்பக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கிறதும் எக்ஸலென்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்த கண்டிப்பா பார்க்கலாம். எனக்கு என்னமோ படம் முடியும்போது தோணுச்சு, நாகார்ஜுனா கேரக்டருக்கு மகன் இல்லாம, அந்த கேரக்டர்ல அமீர் கான் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதோட கண்டிப்பா பேக்ரவுண்ட் மியூசிக்க நிறைய இடங்கள்ல குறைச்சிருக்கணும். காது வலியே வந்த மாரி அவ்வளவு சத்தம். நிறைய சீன்ஸ் ரொம்ப வேகமாவே மாறி மாறி போயிருச்சு. ஸோ இதனால நிறைய விஷயங்கள மிஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் டைம் போகும்போது தான் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் பார்க்குறேன், தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.